ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டிலைட் டைரிஸ். இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் ரெசிபி கறி பன் எப்படி செய்கிறது என்றது தான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 மெத்தடில் கறி பன் செஞ்சிருக்கேன். ஒன்று ரெகுலர் ஸ்ரீலங்கன் கறி பன், ரெண்டாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சீஸி கறி பன். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நான் சொல்கிற சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஃபாலோ பண்ணினீங்கன்றாலே போதும். பெர்ஃபெக்டான ஸ்பாஞ்சியான கறி பன் ஈஸியாக செய்திடலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 195 ml இளஞ்சூடான தண்ணீர் எடுத்து அதில் 1/4 கப் சுகர், அதாவது 45 கிராம் சுகர் ஆட் பண்ணி நல்லா கரைத்து எடுத்துக்கொள்ளுங்க. அது கரைந்ததும் 10 கிராம் ஈஸ்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு ஈஸ்டை நல்லா ஆக்டிவேட் பண்ண விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்தது 3/4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு கூட 2 மீடியம் சைஸ் முட்டை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் 35 to 40 கிராம் பட்டர் சேர்த்து நல்லா பிசைந்து எடுத்துக்கொள்ளுங்க. பட்டர் அண்ட் எக் சேர்க்கும் போது பன் நல்ல சாஃப்டாகவும் பஞ்சு போலையும் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண மாவை கவுண்டர் டாப்பில் அப்படி இல்லாட்டி மெட்டோண்டில் போட்டு 8 to 10 மினிட்ஸுக்கு கைவிடாமல் நல்லா அழுத்தி பிசைந்து எடுக்கவும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஆயில் அல்லது மா அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி பிசையும் போது டோ இன்னுமே சாஃப்டாக கிடைக்கும். அதோட மா டபுள் ஆகி வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸுக்கு ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதால மா காய்ந்து போகாமலுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். அடுத்ததாக ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கேரட், 2 பச்சை மிளகாய், 2 பல் கார்லிக், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வைத்து எடுத்திருக்கிறேன். அண்ட் ஒரு பெரிய டின் ஃபிஷ் உதிர்த்து எடுத்து வைத்திருக்கேன். டின் ஃபிஷ் வேணான்றவங்க சிக்கனை வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டா கறி பன் ஆயிலி ஆகிவிடும். ஸோ பன் சுற்றும் போது பெர்ஃபெக்டாக வராது. ஆயில் சூடானதும் சாப் பண்ண கார்லிக், வெங்காயம், கொச்சிக்காய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒனியன் பிங்கிஷ் ஆகும் வரைக்கும் நல்லா சோட்டே பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது கேரட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அதற்கு கூட டின் ஃபிஷ்ஷையும் சேர்த்து கொள்ளலாம். 2 to 3 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணி கொள்ளலாம். அரை டீஸ்பூன் நெச்சீரகத்தூள், 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2.5 டீஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமென்னு சொன்னால் கூடுதலாக பண்ணி கொள்ளலாம்.
ஆல்ரெடி வேக வைத்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமன் ஜூஸையும் ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. டூ ஹவர்ஸுக்கு பிறகு நல்லா பொங்கி வந்திருக்கும். அதை இன்னொரு டைம் பிசைந்து எடுத்துட்டு உள்ளங்கையில் பிடிக்கிற அளவுக்கு துண்டுகளாக கட் பண்ணி கொள்ளுங்க. அளவு கஷ்டமாக இருக்கவங்க கிச்சன் ஸ்கேல் வச்சு எல்லாத்தையும் சரியான அளவில் துண்டுகளாக்கி கொள்ளுங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி போல் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு விட்டுருங்க. இன்னும் ஊதி ஃப்ளஃபியாக இருக்கும். அதுக்கு பிறகு ஃபில்லிங்ஸை பன்னில் வைத்து கொள்ளலாம். கைகளால் பண்ணை தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஓவர் தின்னாக இல்லாமல் இருக்கும். ஒரு அளவான தடிப்பத்திற்கு தட்டி எடுத்துட்டு கறியை வைத்து நான் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆயில் பேப்பர் போட்டு பன்னை வைத்து எக் வாஷ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எக் வாஷ் பண்ணும்போது தான் நல்ல கோல்டன் கலரில் பன் கிடைக்கும்.
அடுத்ததாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செகண்ட் மெத்தடில் என்னென்னு பார்த்துடலாம். எதுவுமே இல்லை, நம்ம பண்ண அதே மெத்தடில் தான் அதில் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாலே போதும். அடுத்தது லாஸ்ட் அண்ட் முக்கியமான டிப் என்னன்னு சொல்லிச்சுன்னா, பன் வந்துக்கிட்டு நல்ல ஷைனியாகவும் ஃப்ளஃபியாகவும் அதே சாஃப்டோட நீண்ட நேரத்துக்கு மிதிக்கிறதுக்காக நம்ம பட்டர் அப்ளை பண்ணணும். அவன்லேருந்து இறக்கின அந்த ஹீட்லேயே நம்ம பட்டர் அப்ளை பண்ணும்போது நீண்ட நேரத்துக்கு நல்ல சாஃப்டாகவும் மொய்ஸ்டாகவும் காஞ்சி போகாமலுக்கும் இருக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். நான் சொன்ன அளவுகளில் செய்தீங்கன்னு சொன்னால் 13 பன்ஸ் தாராளமாக செய்திடலாம். முக்கியமான விஷயம், நான் சொல்லித்தந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு செஞ்சீங்க என்றாலே போதும், பெர்ஃபெக்டான கறி பன் செய்திடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ ஒன்றில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.